நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயின் பண்ணின அந்த பிபிடி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த பிபிடியை ரெடி பண்ணவங்களே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு வில்லிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதாவது லாவண்யா கிட்ட. இதனால் லாவண்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் மேலே இப்போ பயங்கரமாக கோவம். ஸோ இவளை எப்படியாச்சும் பழி வாங்கணும், இவளை பிபிடியை ப்ரெசன்ட் பண்ண விடக்கூடாது, நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே ஹீரோயின் அவங்களோட கேபின்லேயே சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேணும்னே இந்த லாவண்யா ஹீரோயினை அங்கே போய் சூடங்காமி இங்கே போய் சூடங்காமி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தெரியாதனமாக ஃபயர் அலாரம் கிட்ட போயிட்டு சூடத்தை காமிச்சிட்றாங்க. அது உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த நேரம் பார்த்து என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் ஹாலில் இருந்து ஹீரோ வெளியில் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் ஹீரோயினையே தன்னோட கம்பெனியில் பார்க்குறாங்க. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோ தான் இந்த கம்பெனியோட எம்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோ பயங்கர கோபமாக வந்து ஹீரோயினை அடிக்கவே போயிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிப்பாட்டிடுறாரு. எனக்கு வேலை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாட்டி தான், போய் உங்கள் பாட்டிக்கிட்டே கேட்டுருங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே நம்ம ஹீரோ நேராக வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம பாட்டி அந்த பொண்ணுக்கு நான் தான் வேலை கொடுத்தேன், அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அதனால் அவளோட ஒர்க்கெலாம் ஒன்றும் தப்பு சொல்லாத, அவளால் ஒர்க்கில் ஏதாச்சும் உனக்கு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவால் எதுவுமே சொல்ல முடியல. நான் அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன், என்னோடய வாக்கு தான் எனக்கு முக்கியம், அதனால் அவள் தொடர்ந்து அந்த கம்பெனியில் வேலை தான் பார்ப்பா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோவால் எதுவுமே சொல்ல முடியல. அங்கே ஹீரோயின் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.